தமிழ்நாட்டு வரலாறுல இளைஞர்கள் போராடின வரலாறு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நெறைய பேர் சொல்றது என்னன்னா, ஒரு காலத்துல ஏற்பட்ட மாணவர் புரட்சி. "மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான்னு" பழைய பாட்டுலாம் இருக்கும். அப்ப நெறைய ரெஃபரன்ஸஸ் வந்து மாணவர்கள், மாணவர்கள், மாணவர்கள்ன்னு இருக்கும். அதுக்கப்புறமா நம்மலாம் பார்த்த ஒரு பெரிய ஒரு போராட்டம் என்னன்னு சொன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம். இந்த 2 போராட்டத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனா, சத்தம் போடாம இந்த போராட்டங்கள் முடிஞ்ச உடனேயே ஒரு சில வேலைகள் பண்ணாங்க. ஸோ தட் தட் ஷுட் நாட் ஹேப்பன் அகைன் அப்படிங்கிற விஷயத்த வந்து உறுதிப்படுத்துறதுக்காக. முதல்ல அந்த காலத்துல அப்பலாம் நானே பொறக்கல. அந்த டைம்ல அந்த ஸ்டூடண்ட்ஸ் ரிவோல்ட் அந்த மாணவர் புரட்சி ஏற்பட்ட அந்த காலத்துல வந்து, அதுக்கு முன்னால காலேஜஸ்ல வந்து செமஸ்டர் சிஸ்டம் கிடையாது. அந்த போராட்டம் வந்த உடனே தான் செமஸ்டர்ங்கிற சிஸ்டத்த வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ தட் அட்டெண்டன்ஸ் பிகேம் வெரி இம்பார்ட்டன்ட். அட்டெண்டன்ஸ் இல்லாம நீங்க செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு செக் வச்ச உடனேயே மாணவர்கள் வந்து ஒருங்கிணைய முடியல. ஒருங்கிணைஞ்சு ரோட்டுக்கு வர முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்ச உடனேயே ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னா, மெரினா பீச்ல எவனும் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஒருங்கிணைறதுக்கு வந்து காலம் அனுமதிச்சா இடம் அனுமதிக்கணும். அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து ஒருங்கிணையணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வாய்ப்பு இல்லங்கிறனால தான், எடுத்த உடனேயே அந்த இடத்த வந்து லாக் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ, இத நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஒருங்கிணைப்புன்னு இருக்கு இல்லையா? இளைஞர்கள முக்கியமா வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு திறன் அப்படிங்கிறது வந்து, அது ஒரு சரியான முறையில ஒரு போராட்டம்னு வரும்போது, அது ஒரு மாரி அதுக்கு வந்து 2 பக்கமும் இருக்கும். அத விட்டுருவோம் நம்ம. ஆனா, இந்த ஒருங்கிணைக்கிற திறன் வந்து இன்னைக்கு தேதியில யார்கிட்ட இருக்கு? அரசியல் சாராமல், அரசியலா இல்லாமல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டா, நடிகர்கள் கிட்ட மட்டும் தான் இருக்குது. அதுக்கு காரணம் ரசிகர் மன்றம். ரசிகர்களுக்கு எதுக்கு ஒரு மன்றம்? நடிகன் அப்படிங்கிறவன் வந்து எப்படி தலைவனாக முடியும்? இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம். இத ஏன் யாருமே தடை பண்ணல? இது வந்து ஏன் தடை பண்ணல அப்படின்னு சொன்னா, அந்த நடிகருடைய மூஞ்ச காட்டி ஓட்டு வாங்குற ஒரு எச்ச புத்தி இருக்கு இல்லையா? அது தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சுருச்சு. யாருன்னு சொன்னாலாம் கொந்தளிப்பாங்க. உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலா. ஸோ உண்மையா சொல்லப்போனா, பாக்கி யாருக்குமே இங்க இல்ல. பாக்கி எந்த துறையில சாதிக்கிற எந்த ஒரு நபருக்குமே வந்து யாராலயுமே இளைஞர்கள வந்து ஒட்டுமொத்தமா அணி திரட்டுகிற, ஒருங்கிணைக்கிற ஒரு சக்தி இல்ல. நடிகர்களுக்கு மட்டும் தான் இருக்குது. அந்த நடிகர்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஆக்சுவலா? இளைஞர்கள நேரடியா சந்திக்கிறதுக்கும், நேரடியா ஒருங்கிணைக்கிறதுக்கும். அதனுடைய விளைவ தான் இப்ப நம்ம மொத்தமா அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது தான் வந்து உண்ம. அது இத என்ன சொல்றது எனக்கே புரியவே இல்ல. ரசிகர் மன்றங்கள்ல வந்து இனிமேலாவது தடை பண்ணலாமே. எதுக்கு ரசிகர் மன்றம்? என்ன ஒரு நடிகனோட பேர்ல என்ன ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுது? சத்தியமா புரியல.